தூத்துக்குடியில் போக்சோ வழக்கு குற்றவாளிக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. 11 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் குற்றவாளி மாரிமுத்துவுக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் 10,000 ரூபாய் அபராதம் விதித்து போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு அரசு நிவாரண நிதியிலிருந்து 2 லட்சம் ரூபாய் வழங்கவும் உத்தரவிடப்பட்டது. திருவள்ளூரில் கணவனை தன்னிடமிருந்து குடும்பத்தினர் பிரித்ததால் சோகத்தில் பெண் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கும்மிடிப்பூண்டி இலங்கை தமிழர்கள் முகாமை சேர்ந்த பூஜா கஸ்தம்பாடி முகாமில் உள்ள சரண்ராஜ் என்பவரை காதலித்து பெற்றோரின் எதிர்ப்பை மீறி திருமணம் செய்து களம்பூர் காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்தார். இந்நிலையில் காவல் நிலையத்திற்கு சென்ற பூஜாவின் பெற்றோர் அவருக்கு முறையாக திருமணம் செய்து வைப்பதாக கூறி அழைத்துச் சென்று சரண்ராஜ் மற்றும் பூஜா ஆகியோரை தாக்கி தாலியை அறுத்து எறிந்தனர். இதனால் விரக்தியடைந்த பூஜா தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டார். சேலம் மாவட்டம் சங்ககிரியில் ஸ்டாலின் தலைமையிலான விடியா திமுக ஆட்சியின் போக்குவரத்து காவல்துறையின் அலட்சியத்தால் மனைவி கண்ணெதிரே கணவன் லாரி சக்கரத்தில் சிக்கி பலியான சோக சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகி பதபதைக்க வைத்துள்ளது. சங்ககிரி பழைய பேருந்து நிலையம் சிக்னல் அருகே குடும்பத்துடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த அமல்ராஜை அங்கிருந்த போக்குவரத்து காவலர் அலட்சியமாக செல்ல கூறிய நிலையில் எதிரே வந்த லாரி மோதி இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்தார். அதேபோல் சங்ககிரி பகுதியில் மற்றொரு நபரும் லாரி மோதி பலியானார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே அரசு தொடக்கப்பள்ளியில் போதிய வகுப்பறைகள் இல்லாததால் மாணவர்கள் அவதியுறுகின்றனர். மேவலூர் குப்பம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் சேதமடைந்த வகுப்பறை கட்டிடம் இடிக்கப்பட்டு பல மாதங்களுக்கு மேலாகியும் புதிய வகுப்பறை கட்ட ஸ்டாலின் அரசின் வட்டார வளர்ச்சித்துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இடவசதியின்றி பாடம் கற்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. வெற்று அறிவிப்புகளை மட்டும் வெளியிடும் ஸ்டாலின் ஆட்சியில் எந்த வளர்ச்சிப் பணிகளும் மேற்கொள்ளப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே மின்சாரம் தாக்கி மூதாட்டி பரிதாபமாக இறந்தார். புளியங்குடியை அடுத்த டிஎன் புதுக்குடியைச் சேர்ந்த மாரியம்மாள் துணி துவைக்கும் இயந்திரத்தை ஈரக்கையுடன் தொட்டபோது அவர் மீது எதிர்பாராத விதமாக மின்சாரம் பாய்ந்துள்ளது. இதில் மாரியம்மாள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மூதாட்டி மின்சாரம் பாய்ந்து இறந்த விதம் குறித்து காவல்துறை விசாரணை நடைபெற்று வருகிறது.